ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதோட பிசி போர்டுக்கும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 25/2/2026 தனலட்சுமி டிஎல் 41க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி புதன்கிழமை, அதனால் எப்போதும் போல் புதன் டு புதன் ரிசல்ட் தான் எடுத்துருந்துருக்கோம். இது எல்லாமே புதன்கிழமை வந்து நம்மளுடைய தனலட்சுமி ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் புதன்கிழமை ஏபிசி போர்டில் வந்து 210, ஃபுல் போர்டில் வந்து 809210. அதுக்கு முந்தைய புதன்கிழமை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏபிசி போர்டில் வந்து 510, ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 261510 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய புதன்கிழமை டு புதன்கிழமை நம்மளுடைய தனலட்சுமி ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸை பொறுத்த வரைக்கும் 5D 4Dயோட 99 ப்ளஸ் பண்ணும்போது நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த ட்ராவை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 4 ட்ரா எக்ஸாம்பிளை பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 145லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு பார்த்திங்கன்னா 839. நம்மளுக்கு தேவை 5D 4Dங்கிறதுனால நம்ம இந்த 839 மட்டும் கீழே கொண்டு வந்துடலாம். 839 இதில் நம்மளுக்கு 5D 4D தான் தேவை. ஸோ 5D 4D பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 39, இதோட ப்ளஸ் 99. இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் இப்போ 10க்கு 0 மச்சோடலாம் ஆட் பண்ண வேணாம், ஜஸ்ட் டேரெக்டாகவே கூட்டி போட்டுடலாம். அதாவது 9ஓட 9 கூட்டினா 8, இங்கே 9ஓட நம்மளுக்கு 3 கூட்டினோம்னா 2, அப்போ 2 அல்லது 8. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சீபோர்ட். அப்போ சீபோர்ட் அல்லது ஆல் 2 அல்லது 8. நம்மளுக்கு இந்த 145க்கு அப்புறம் நம்மளுக்கு 2 அல்லது 8ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 882. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8 2 போர்டுமே நம்மளுக்கு ஃபுல்லாகவே ஹிட் ஆகிருக்கு நண்பா. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏபிசி ஃபுல் போர்டுமே இந்த இடம் நம்மளுக்கு கிளியர் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபுல் போர்டு கிடச்சா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். அப்படி தான் நம்மளுக்கு இந்த ட்ராவலில் நடந்திருக்கு. இப்போ நம்ம 882க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 904. நம்மளுக்கு அந்த 904 மட்டும் கீழே கொண்டு வந்துடலாம். 904 இதோட ப்ளஸ் நம்மளோட எக்ஸ் வந்து 99. இப்போ இதை கூட்டிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி ரிசல்ட் கூட யாரும் குழப்பிக்காதீங்க. இதெல்லாமே புதன் டு புதன் நம்மளுடைய தனலட்சுமி ரிசல்ட்டை வச்சு தான் இந்த புதன்கிழமைக்கு நம்ம கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நண்பா. 9ஓட 4 கூட்டினோம்னா 3, இங்கே 0ஓட 9 கூட்டினோம்னா 9. அப்போது 9 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 882க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல் 9 அல்லது 3. இப்போ இந்த 882க்கு அப்புறம் நம்மளுக்கு 9 அல்லது 3 இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 235. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 சி போர்டு கிடையாது. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு பி போர்டு. இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். ஒரு ட்ரா ஃபுல் போர்டு, இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஆல் போர்டு. இப்போ 235க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 314. ஸோ 314 நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். 314 இதோட ப்ளஸ் நம்மளோட எக்ஸ் 99. இப்போ இதை ப்ளஸ் பண்ணிடலாம். 9ஓட 4 கூட்டினோம்னா 3, இங்கே 9ஓட 1 கூட்டினோம்னா 0. அப்போ 0 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 235க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 0வா அல்லது 3. 0 அல்லது 3 நம்மளுக்கான சி போர்ட் நம்பர் இந்த 235க்கு அப்புறம். இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைச்ச ரிசல்ட்டு 510. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு சி மட்டும். இப்போ கிட்டத்தட்ட 3 ட்ரா கிட்ட பார்த்துட்டோம் நண்பா. 3 ட்ராவலையுமே நம்மளுக்கு டச் இருக்குது, அதோட போர்டுகளும் இருக்குது. இப்போ 510க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 261. ஸோ நம்மளுக்கு அந்த 261 கீழே கொண்டு வந்துடலாம். 261 இதோட ப்ளஸ் 99. இப்போ இதை ப்ளஸ் பண்ணிடலாம். 9ஓட 1 கூட்டினா 0, 6ஓட 9 கூட்டினா 5, 50 கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இந்த 510க்கு அப்புறம் நம்மளுக்கான மறுபடியும் சி போர்டு அல்லது ஆல் போர்டு 5 அல்லது 0வா ரெண்டுமே 1 நம்மளுக்கு பவர் நம்பராக கிடச்சிருந்துருக்கு. இப்போ இந்த 510க்கு அப்புறம் நம்மளுக்கு 50 கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா
இதுக்கப்புறம் கிடச்ச ரிசல்ட்டு 210 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல மறுபடியும் நம்மளுக்கு சி போர்டு. இப்போ 4 ட்ரா எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு போர்டு இருக்குது நண்பா. அதோட நம்மளுக்கு ஆல் போர்ட் டச்சும் இருக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஏன்னா இந்த 210 தான் நம்மளுடைய போன வாரம் புதன்கிழமை ரிசல்ட். அப்போ இந்த புதனுக்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கண்டினியூஸாக டச் இருக்குது. அதோட போர்டுகளும் அதிகப்படியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் நம்மளுக்கு ஏபிசி போர்டு கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து டச்சாக தான் வந்திருக்கு. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்க கூட சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸிங்னு ஒன்று இருக்குது. அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. 210 இதோட ஃபுல் போர்டு வந்து 809. நம்மளுக்கு தேவை இந்த 809 தான். அதை கீழே கொண்டு வந்துடலாம். 809 இதோட +99. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 9 கூட்டினா 8, 0ஓட 9 கூட்டினோம்னா 9. அப்போ 9 அல்லது 8 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு நம்பர். இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டுக்கு தான் போடுறோம். வேணால் நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது மீதி இருக்கிற 2 போர்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 9 அல்லது 8 இருக்குது. இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு நம்பர். அதே மாதிரி யார் ரிசல்ட் கூடயும் குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே நம்மளுடைய புதன் டு புதன் ரிசல்ட்டை வச்சு கெஸ் பண்ணியிருக்கோம். நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்து ரிசல்ட்டோட யாரும் குழப்பிக்க வேண்டாம். இது எல்லாமே நம்மளுடைய தனலட்சுமி புதன் டு புதன் ரிசல்ட் வச்சு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை உருவாக்கியிருக்கோம். ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி சி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதோட பிசிக்கும் கொடுக்குறோம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ 9-8 கிடச்சிருக்கு. இப்போ இந்த ட்ராவுக்கான பிசி மிக்ஸ்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பிசி மிக்ஸ்டை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் கிடச்சிருக்க நம்பர் 39 49 59. அடுத்ததாக 38 48 58. இதுதான் இந்த ட்ராவுக்கு நம்மளுடைய ஃபார்மேட் படி கிடச்சிருக்கிற நம்மளுடைய பிசி போர்டு. ஸோ இதை உங்களுக்கு ஏசி போர்டுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏசி போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பிசிக்கு தான் நம்ம கொடுத்துருக்குறோம். எனக்கு இது இப்போ ஏசிக்கு சான்சஸ் இருக்குது, ஏபிக்கு சான்சஸ் இருக்குன்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் பிசி மிக்சரில் வந்து 39 34 59 இருக்குது. அதே மாதிரி 38 48 58 இருக்குது. இது நம்மளுடைய ஃபார்மேட் படி இந்த டச்சை வச்சு உருவாக்குனது. ஒருவேளை இதுக்குள்ளேயே நம்மளுக்கு நம்பர்ஸ் வரதா இருந்துச்சுன்னா 98 9 9 8 8, அதாவது நம்மளுடைய இந்த ஃபார்மேட் மட்டும் வச்சு வரதா இருந்தால் இந்த ட்ராவு கிடச்சிருக்கு 6 பை இருக்குது. ஸோ நம்மளுடைய சி போர்டை வச்சு பார்த்ததில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு 3 பை இருக்குது. ஸோ இதில் உங்கள் கெஸ்ஸிங்கோட நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடல, எனக்கு டெய்லி சி போர்டுக்கு ஒரு நம்பர், அதோட பிசிக்கு ஒரு நம்பர் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போட்டாலும் நம்ம சி போர்டு அதோட பிசி போர்டுக்கு நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வந்துருந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஏன்னா நிறைய நண்பர் வந்து கமெண்ட் பண்ணுறது சில நேரத்தில் வந்து இந்த கூட்டலில் வந்து இது பண்ணுறாங்க. இந்த பாருங்கள் 9க்கு 9 18க்கு 8 மிச்சம் 1 கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களால் ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும். இதில் எதுவுமே தனிப்பட்டு கிடையாது, சிம்பிள் கெஸ்ஸிங் தான். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பிடிப்படும். இன்றைக்கி புதன்கிழமை 25/2/2026 தனலட்சுமி டிஎல் 41க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.